மாப்பிள்ளை சூப்பராக போட்டிருக்கேன் பாரு. ஆனால் நம்ம வீட்டில் போட்டால் இந்த மாதிரிலாம் சூப்பராக வர மாட்டேங்குது நம்மளுக்கு. நம்ம வீட்டில் வாஸ்து சரியில்லையோ, அதனால தான் கோலம் அங்கே சரியாக வர மாட்டேங்குது. வாசலை திருப்பி வைக்கணும். பரவாயில்லையே, ராணி கூட சூப்பராக கோலம் போட்டுருது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கேன். இதை வந்து கோலம் போட்டு வச்சாங்களே பொங்கலுக்கு, அப்போ போட்டதுனால ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. எங்கக்கா பேசி பேசி அப்போ டைம் ஆகி போச்சு. கோலம் போட முடியல, பைசா வாங்க முடியல. ஆனால் அடுத்த வருஷம் கோலம் போடல, ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான். வாங்கு வாங்கு. என்னதுக்கு அது கையில் ஸ்வீட்டா இப்படி கூட இப்படி? ஏய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டே கும்மனி இருப்பி காலி பண்ணிடாத. எங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இங்கே ஆளோ காண ஒருத்தரியா? எல்லாரும் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டத்துக்கு போயிருக்காங்க. சரி கோலம் போட்டு முடிச்சிட்டியா? ஏந்திர வழியில் உட்காந்துனுக்க. கலர் அடிச்சுருந்தேன், முடிஞ்சிச்சு. ஏக்கா மாப்பிள்ளை ரொம்ப வசதி போல இருக்குக்கா. வரும்போதே காரில் வராங்க. ஏன் இவங்க வீட்டிலே கார் வச்சிருக்காங்க. நான் மாப்பிள்ளை வீட்டிலே கார் இருக்குதான் பார்த்து தானே மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. நடி பேசுகிறேன் நீ. ஆமாக்கா வசதி வசதி கூட தான் சேருது. நான் கூட பெரிய பொண்ணு நாத்தனார் யாரையாவது லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணின்னு போயிடும் அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்ல பொண்ணாக தான் இருக்குது. இந்த காலத்தையும் அரேஞ்ச் மேரேஜ் கொடுத்துருக்கு பற்றியா? என்னை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது தான் நீ பேசியிருப்பியா? வாய முடியும் கம்முன்னு. உண்மையை சொன்னால் குத்தமாக இருக்குது. நடக்கத்தான் சொல்கிறேன் நாட்டு உலகத்தில். நீ எந்த உலகத்தில் நடக்கத்தான் சொல்ல வேணா தாயே. வாய முடியும் தாயே. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா காப்பி போட்டு வச்சுக்கலாம் டக்குன்னு. என் வாசல் வரைக்கும் வந்தவங்க வீட்டுக்கு உள்ள வர இருக்க அமைதியாக இருக்க மாட்டியா? அவன் வந்து பாருயா எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துனே உன் காப்பியை போடு. ஏன்னா இன்னும் கோலம் போட்டுருந்தா உட்காந்துக்கேங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்துட்டாங்களே. கோலம்லாம் போட்டாச்சு. கோலம்லாம் சூப்பராக போட்டிருக்கேன். போகும்போது ஸ்வீட்டு, மிக்சரு, சமோசா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தரணும். புரியுதா? என் வீட்டில் கூட ஒரு சூப்பராக போட்டது கிடையாது. இதெல்லாம் தரேன். கோலம் போகும்போது எடுத்துக்குள்ளே வை. கொம்பதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. கேஸ் ஆன் பண்ணி பால் தூக்கி வை, சூடாகட்டும். அத்தை அதெல்லாம் நல்ல சூடாக தான் இருக்குது. அவங்க வந்தோடனே காஃபியா அது கூல்ட்ரிங்ஸா அது என்னன்னு கேட்டு மட்டும் சொல்லுங்கள். பாதாம் பவுடர் கூட வாங்கி வச்சிருக்கோம். பாதாம் பால் கூட போட்டு தந்துடலாம். சரிம்மா. அத்தைக்கு மாப்பிள்ளை பார்த்தோன்னே கை கால் எதுவும் புரியல போல இருக்குதேன். இவ வேற பூ பழம் நடத்து வந்து வைங்கடி. போ முதல்ல மாப்பிள்ளை போய் கூட்டுன்னு வாங்க. இங்கே பாரு ராணி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் கூட மாடந்து எனக்கு உதவி செய்யணும். புரியுதா? அப்போ தான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே பட்டு புடவை எடுத்து தருவேன். என்னது பட்டு புடவையா? ஏக்கா கேட்டீங்களா? பட்டு புடவை எடுத்து தராங்களா? ஐயோ உள்ள காலம் உள்ள என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஏத்த காஞ்சிபுரத்தை போய் எடுக்க போறீங்களா? ஆமாடி, எல்லாரையும் கூட்டின்னு போவேண்டி. ஐயோ எல்லாரையும் கூட்டின்னு போய் புடவை எடுக்கிற சொல்லிடுது. அது காஞ்சிபுரம் பட்டு, ஒரிஜினல் பட்டாத்த. ஆமாடி ஒரிஜினல் பட்டு தாண்டி. சாதாரண பட்டு 5000 10,000 இன்னுவாங்களே. இவங்க வேறு ஒரிஜினல் பட்டு எடுத்து தர சொல்கிறாங்களே. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. வீடு தொடக்கணுமா, இல்லை சாமான் தொடக்கணுமா, இல்லை எல்லாருக்கும் போய் நோட்டீஸ் வச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை, இல்லை மண்டபம் பார்க்கணுமா, இல்லை சமையல்காரங்களா அரேஞ்ச் பண்ணுமா, இல்லை சாப்பாடே நான் தான் செய்யணும் சொல்லுங்க. எல்லாருக்கும் 1000 பேர் இருந்தாலும் நானே சமைச்சிடறேன். இப்போ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. என் புருஷன் கிட்ட பொங்கலுக்கு 2000 ரூபாய்க்கு பட்டு போட கேட்டேன். வாங்கி தர மாட்டேன். நீட்டான் இவங்க பட்டு போட எடுத்து தர சொல்கிறாங்க. அதுவும் ஒரிஜினல் பட்டு. அத்தை பேச்சு மாற மாட்டீங்களா கல்யாணம் முடிஞ்சோடனே? அதெல்லாம் ஒன்றும் மாற மாட்டேன்டி. இங்கே பாரு, நிச்சயதாம்பலம் இருக்குது, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு கை நினைக்கிற இதெல்லாம் இருக்குது. இப்போ இதாக கல்யாணம் வேலை நிறைய இருக்குது. மாப்பிள்ளை வந்து பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னவொடனே வேலையை ஆரம்பிச்சிடணும். புரிஞ்சுதான்? அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். கோமதி உனக்கும் தான் இது நம்ம வீட்டு கல்யாணத்தை. நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே நம்ம பெரிய பொண்ணோட சொந்தக்காரங்க, எங்களுக்கும் சொந்தக்காரங்க தான். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் கூடயே இருப்போம். பட்டு புடவை வேணாம். ஏக்கா வாயிலடி பட்டு புடவை வேணாம்னு சொல்லாத. அத்தை எல்லாருக்கும் எடுத்து தர சொல்கிறாங்களே. வாயை முடி நீர். என்ன கல்யாணம் வேலை பார்க்கலாம் கும்மனூர் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை ஒற்ற கதையெல்லாம் ஆக்குதுமா. இதுக்கு தான் இதெல்லாம் கூடயே கூட்டின்னு வரக்கூடாது. வீட்டிலே விட்டு வந்துருக்கணும். நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கு. இல்லை வேறு ஸ்வீட்டு வேறு கையில் வச்சு நின்று இருக்கு. கையில் ஸ்வீட்டு வாயில் வெடி வச்சு நிற்குது. இங்கே பாருங்க அத்தை, கோமை சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டுக்காதீங்க. பட்டு புடவை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வாக்கை நீங்கள் எப்பயுமே காப்பாற்றணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வேணான்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதே ஆகக்கூடாது. ஓகேவா? சரி வேலை ஆகட்டோடி. சரி இருங்க, மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்துட்டு வரேன். இல்லை இப்போ ஆரத்தி எடுக்க வேணாடி. கல்யாணம் வாங்கி வரும்போது ஆரத்தியில் எடுக்கணும். இப்போ சும்மா மட்டும் வாங்கன்னு மட்டும் போய் கொடுங்க. புதுமா ஆரத்தியில் வேணாவா? எப்பயுமே இந்த அத்தைக்கு சிம்பிள் தான் பிடிக்கும். செல்லத்தை இந்தாங்க, இந்த கோலம் மட்டுமே உள்ள வைங்க. இப்போ மாப்பிள்ளை போய் கூட்டு வரேன். நம்ம இல்லைன்னா இங்கே ஒருத்தரும் பொறுப்பு வேலை செய்ய மாட்டாங்க. கோமதியா எல்லாமே ரெடி ஆகிட்டாங்களா? அவங்க ரெடி ஆகிட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறமா வீட்டில் இருந்து சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் சாயங்காலமாக போங்கம்மா. உடனே கிளம்பிடாதீங்க. சாப்பாடுலாம் வேணாத்த, இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம வீடு தானே. ஏண்டே சமைச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன். நம்ம வீடு நினைக்கிங்க. சாப்பிட்டு போங்க. புரிஞ்சுதா? எல்லாமே வாங்கி போட சொல்கிறேன் பிள்ளைய. வீடு எந்நேரமும் கலகலன்னு இருக்கணும். சரிங்க அத்தை உங்கள் இஷ்டம். பசங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சமைங்க. பசங்க ஸ்கூல் வந்தோன்னா சாப்பிட்டு போக சொல்லி நைட்டு கற்றுன்னு போங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரிசி போட்டு வடிங்க. சரிங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், பொண்ணு பார்த்துட்டு போட்டோம். முதல்ல கல்யாண வேலையை பாருங்க, சமைக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓகே தான் சொல்லிடுவாங்க. என் பொண்ணு யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கால, எனக்கு தெரியும். மாப்பிள்ளை ஓகே தான் சொல்லுவார். ஓவர் கான்ஃபிடென்ட்ல தான் இருக்காங்க இந்த அத்தை. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். உன் மாமியார் எங்கடி போயிட்டா? அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனாங்க அத்தை. ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வரல. போன இடம் வந்த இடம் வீடு வசல மறந்துட்டல. அப்படியே பொண்ணு வீட்டில் போய் உட்காந்துட்டல. அவங்க பேத்தி பார்க்கணும்னு ஆசையாக இருந்ததா, அதனால போனாங்க. மாமனார் மாமியார் அதோ போயிட்டு சாயங்காலமே வந்துடுற சொல்லிட்டு போனாங்க. ஒரு வாரம் ஆகுது, இன்னும் அழகானோம். வரட்டும் கல்யாணத்துக்குள்ளேயாவது வந்துருவாள. வந்துடுவாங்க அத்தை வந்துடுவாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க மாப்பிள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா சௌக்கியமா இருக்கும்ப்பா. மாப்பிள்ளை கூட்டு சுட்டி ஒத்தி போனா ஆளே காணுமே, எங்கே போனா தெரியல. அவங்கள ஆண்டி ஏதோ அம்மா அப்பா கிட்ட பேசின்னு இருக்காங்க, வந்துன்னு இருக்காங்க. சொன்ன வேலை தவிர மற்ற எல்லா வேலையும் நல்லா செய்வா. ஆமா, எங்க சித்தி பொண்ணை கூட உங்களோட தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியலையம்மா. வள்ளி நல்லா ஹைட்டா பெரிய முடி வச்சுன்னு கொஞ்சம் லைட்டா கருப்பா இருப்பா.
வள்ளி நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையம்மா. சரி உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன். சரிம்மா சரிம்மா. ராணி சீக்கிரமா. இப்பதான் ஊர் கதை உலக கதை எல்லாத்தையும் பேசினு இருப்பா. அதை வரத்த. வாங்க தம்பி உட்காருங்க வாங்க. இது உட்காரங்க்கா. புள்ளன்னு ஒன்று பெத்தா எங்க சுற்றி இருக்குன்னு தெரியல. அப்படி வீட்டுக்காரங்களே வந்துட்டாங்க, எங்கே போனோம்னு தெரியல. வாங்க 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 உட்காருங்க வாங்க. எதுக்கு நின்று இருக்கீங்க வாங்க. ராணி கொஞ்ச நேரம் அமைதியாரு. நம்மள பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்குமா. எங்கே உங்கள் வீட்டுக்கார வரலையா? வந்திருக்காருமா. கார் ஓரமாக ஓட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி நீங்கள் வாங்க உட்காருங்க வாங்க. நாப்பிள்ளை உட்காந்துட்டாரு. நான் போய் பொண்ணை கூட்டின்னு வரேன். நம்மள மாதிரி யாருக்குன்னு இங்கே பொறுப்பு இருக்கா? நம்ம தான் எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்யணும். அத்தை அதை பொட்டை போட ஞாபகம் இருக்கட்டும். இவ ஒருத்தி சும்மாவே இருக்க மாட்டான். குமரி காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வச்சு ஏற்றணுமா? சரிங்க தேவை வச்சு ஏற்றுனேன். அத்தை உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை பாதாம் பால் கூல்ட்ரிங்க்ஸ் எந்த வேணும்னு கேளுங்க. ஆமாம்மா அதில் கேட்கணும்ல. நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமாம்மா? எல்லாருக்கும் காஃபியே கொடுத்துருங்கம்மா. பரவாயில்ல ஒரே வேலை முடிஞ்சு போய் நமக்கு. என்னத்தை காஃபி போட்டு வந்துடுவேன். போட்டு சக்கரை தூக்கலை போட்டு காப்பி தூள் தூக்கலை போட்டு எடுத்துன்னு பாருங்க. இது எல்லாமே திட்டமாக போடுற இப்போதும். போடுறேன். சாந்திக்கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல, சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி 50 சவரன் நகை, பெரிய காரு, அப்புறம் ஒரு தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாமே என் பொண்ணுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறதுனால தான் ஒத்துக்கினேன். இல்லைன்னு வச்சுக்கேன், வசதியான பொண்ணை தான் பார்த்துருப்பேன். இவங்க வீடு பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி எல்லாமே போட்டுருவாங்களே? எல்லாமே செஞ்சுருவாங்கம்மா. எதுனா ஒன்று குறையா பண்ணாங்க வச்சுக்கேன், அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது. சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். எத்தனையோ பொண்ணு வீடு வந்திருக்கு உனக்கு, புரியுதா? உங்கள் அப்பா சைட்லேருந்து 10 பொண்ணு ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. என் சைட்லேருந்து ஒரு 15 பொண்ணுங்க ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வேணாம், நீ லவ் பண்ணுற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால சரி சொல்லிட்டு நான் ஒத்துக்குன்னு வந்திருக்கேன், புரியுதா? எதனா ஒன்று அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த கல்யாணத்தில் அப்புறம் என்ன ஆகும் எனக்கு தெரியாது. அம்மா நீ கேட்குறப்படி எல்லாமே செய்வாங்கம்மா. மாப்பிள்ள என்ன சொல்கிறாரு? அவங்க அப்பா இன்னும் வரலன்னு கேட்குறாரு. கார் நம்ம வாசல்லே விட்டுருக்கலாமே. இங்கே தான் அவ்வளோ பெரிய இடம் இருக்கு. என் பையன் வீடு கட்டும் போதே கார் பார்க்கிங்லாம் சேர்த்து வச்சு தான் வீடு கட்டினான். ஆமாம், இங்கே வெளியில் தான் விடுறாரு. அது கொஞ்சம் காஸ்ட்லியான காரு, விலை அதிகமான காரு. அதான் பார்த்து ஓரமாக பத்திரமா விட்டுட்டு வர போயிருக்காரு. சரி வரட்டேன். உங்களுக்கு தோட்டம் நல்ல நீர்லாம் எவ்வளோ இருக்குது எது இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது தோட்டம் தருவா நமக்கு எங்கே இருக்கு? இந்த ஒரு வீடு மட்டும்தான். அம்மா அதெல்லாம் எப்போ எதுக்குமா கேட்குறீங்க? அம்மா இருங்கம்மா. அது வந்து இப்போ என்ன சொல்கிறது நான்? இல்லைப்பா, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதான் கேட்குறேன். அதெல்லாம் நிறையவே இருக்குமா. எங்கன்னா வண்டி விடுறதுக்கு இடம் இருக்கா? குருவி கூண்டு மாதிரி வீடு இருக்குது, ஒரு கார் விடுறதுக்கு கூட இடம் கிடையாது. வாங்கப்பா உட்காருங்க வாங்க. ஏண்டா நீ தாண்டா மாப்பிள்ள, நீ உட்கார மாட்டியா? உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இருக்காது அந்த வீட்டில். ஏந்து நின்று இருக்க? சேர் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு. இருங்க நான் சொல்கிறேன். எல்லாம் நம்ம சொன்னாதான் இங்கே செய்வாங்க போல இருக்கு. நீங்கள் உட்காருங்கப்பா. நீ என்னடா நின்று இருக்க போறியா? சேர் தானே, மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் சேர் வந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு இல்லாத சேரா? நல்ல வேலை கீதா வந்துட்டான். என்னங்க மாப்பிள்ளை உட்காருங்க. எனக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. தெரிஞ்சவங்க மாதிரி எல்லாரையும் நல்லா இருக்கீங்களா கேட்டுன்னு காம்பர். ஆமாம், மாப்பிள்ளைன்னு ஒரு கெத்து இருக்கா பார்த்தீங்களா உனக்கு? என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கிறியோ தெரியல. நான் நல்லா தான் வளர்த்தேன். கொடுங்கக்கா, சேர் கொடுங்கக்கா. என்ன பொண்ணு ரெடியாக கூட்டிட்டு வந்துடலாமா? கூட்டிட்டு வாமா. நீ உட்கார், என்ன பார்த்துனக்க உட்கார்.